சொல்றது புரியுதா? சத்தியம் பண்றா? சத்தியம் பண்றானா? கொண்டு பாப்பா, அப்பா இல்லையா? இல்லையே. ஓ, எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? ஐயோ, என்ன காலையிலே வர சொல்லி இருந்தாரு. நான் அசதியில கொஞ்சம் தூங்கிட்டேன். ராபினோட கல்யாண தேதியை நிச்சயம் பண்றதுக்காக தான். அப்படின்னா உள்ள வந்து உட்காருங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. ஐயோ, அது சரி வராதுமா. நான் வெளியவே நிக்கிறேன். அப்பா வந்தா என்ன திட்டுவாரு. ஏன்பா, இதான் நீ காலையில வர்றதா? அது நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரி சரி. வா. உட்காரு. நீங்க போன காரியம் என்னாச்சு? ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த வாரம் இல்லாம அடுத்த வியாழன் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ராபின் எப்ப வரான்? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருவான். எல்லா விஷயமும் சீக்கிரமா நடக்கிறது நல்லதுதானே. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளையில இருந்து உன்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடு. என்னை விட உனக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். அது எனக்கு தெரியாதா? அப்போ நான் கிளம்புறேன். ஒரு கிளாஸ் கிடைச்சாலும் கொஞ்சமா தான் குடிக்கணும். சரி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஏதோ இருக்கு. சொல்லு. ஜானு ஆண்டி ஏதாவது திட்டினாங்களா? டாடி டாடி ஏதாவது திட்டினாரா? டாடி ஏதாவது திட்டினாரா? என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வா வா, உள்ள வா. வாங்கல்ல, உட்கார். சொல்லு. யாரு? ஜான் ஆண்டியா? என்ன சொல்ற? சொல்லு. என்னாச்சு? ஒழுங்கா சொல்லு.
லீனா, டீ. லீனா, இங்க வா. மெர்லினுக்கு வாங்கும்போது உனக்கும் சேர்த்துதான் நான் வாங்கினேன். இந்தா, நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துருக்கீங்க? கல்யாண செலவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, கல்யாணத்துக்கு எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தானே. இப்படி சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏண்டி, என் பிளான் என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல. சொல்றேன் கேளு. ராபினோட கல்யாணம் முடிஞ்சதுன்னா அவங்க அவனை ஜெர்மனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ள மெர்லினுக்கு கல்யாணம் பண்ணி அவளையே அனுப்பிடலாம். அப்புறம்
இங்க நீ நானும் மட்டும்தான். என்ன எப்படி என் பிளான்? பிளான் எல்லாம் ஓகே, ஆனா அதே மாதிரி நடந்தா சரி. பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஏய், அவ என்னோட பொண்ணு. இள ரத்தம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இன்னொரு விஷயம் உறுதி, நான் எது சொன்னாலும் அவ கேப்பா. என்ன நம்பிக்கை இல்லையா? அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி போனாலும் எனக்கு நீ இருக்கல்ல, அது போதும். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாத, பையன் வந்ததும் நீ அடக்க உடக்கமா இருக்கணும்.